இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். மேஷராசினியர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:26 முதல் 9/7/2025 புதன்கிழமை அதிகாலை 4:33 வரை இந்த சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நேரத்தில் முக்கியமாக எந்த பணியும் துவங்க வேண்டாம். இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். இந்த மாத பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துலாம். இந்த மாதத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் மிகச்சிறப்பு, நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். குடும்பம் வலுப்பெறும். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சுக்கிரன் இருக்கார். மிகச்சிறப்பு. குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப மொத்த வருவாய் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் கலத்திரக்காரகன். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் ஏற்படும். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, பேசாமல் இருக்கும், பிரிஞ்சு போயிட்டோம், கருத்து வேறுபாடுகள், சின்ன கோபங்கள், முன்கோபங்கள், இப்படியெல்லாம் ஒரு டாமினேட், இந்த மாதிரிலாம் பிடிக்காத விஷயங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் சரியாயிடும். அந்யோன்யங்கள் பிறக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து சுற்றுலாக்கள் இந்த மாதிரிலாம் போகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துகிறார். பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டாகுது. அதே மாதிரி பொருளாதார அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. வருமானங்கள் அதிகரிக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைங்கிறது இந்த மாதத்தில் அதிகமாக இது பண்ணலாம். ஏன்னா சுக்கிரன் வலுப்பெற்று இருக்கிறதுனால அந்த இடத்துல குறிப்பாக சொல்லப்போனால் வங்கியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், நிதி நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், கடன் இந்த மாதிரியில் இருக்கிறவங்க, அடகு கடை வைத்து நடத்தக்கூடியவர்கள், ஜுவல்லரி ஆபரண தொழில் பண்ணக்கூடியவர்கள், பஞ்சு, பருத்தி, ஜவுளி, நூல் வியாபாரங்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஆடை வியாபாரங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி மிக மிக சிறப்பானதொரு யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் குரு சேர்க்கை மிகச்சிறப்பு. குரு ஆதித்ய யோகம். உடன் பிறந்தவர்கள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. அவங்களால அவங்களுக்கு நல்லது, அவங்களால உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவோட சூரியன் சேர்ந்திருக்கிறதுனால தகப்பனாருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். தகப்பனார் வழி சொத்துக்களில் இருக்கிற வெள்ளங்கம் விவகாரங்கள் விலகும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். குறிப்பாக அழகு சாதனங்கள், அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. உயர் பதவியில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் புதிய புதிய பொறுப்புகள், பதவி உயர்வுகள், பாராட்டுக்கள் கிடைத்த வண்ணம் இருக்கும். இந்த மாதத்தில் 4ஆம் இடத்துல புத பகவான் வக்கரகதியில் இருக்கிறது மிகச்சிறப்பு. தாயார் வழி சொத்துக்கள் இருந்தால் அதுவும் நமக்கு கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள், கம்ப்யூட்டர் சென்டர், இந்த மாதிரி போதிக்கக்கூடிய இடங்கள், குருகுலம், இதெல்லாம் வைத்து நடத்துபவர்கள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு அபரிமிதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள், ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கும் இந்த மாதம் மிகச்சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்ந்திருக்கிறதும் நன்மை. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் கேது மிகச்சிறப்பு. பூமி, மனை, வீடு, விவசாய நிலங்கள் லாபம். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், இந்த மாதிரி இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றங்களை அடையலாம். சில பேர் புதியதாக அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கேது சேர்ந்திருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் வெள்ளங்கம் விவகாரங்கள் வரலாம். தகப்பனார் வழி சொத்துக்கள் அல்லது இடம், நிலம் சம்பந்தமான வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், நீதிமன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் சுத்தம். 11ஆம் இடத்தில் ராகு மிகச்சிறப்பு. வெளிநாடு யோகங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடியவர்கள் மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றத்தை இங்கிருந்து அங்கே இருக்கிறவங்க மேஷராசியாக இருந்தால் அங்கே ஒரு ஹை கிடைக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். சம்பள உயர்வு ஏற்படலாம், பாராட்டப்படலாம். இங்கே இருக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு நினச்சாலும் அதற்குண்டான வாய்ப்புகள், முன்னேற்பாடுகள்லாம் இந்த மாதத்தில் பண்ணலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு நன்மையை அடையலாம். 12ஆம் இடத்துல சனி அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் ஆயுள்காரகன். ஆயுள்காரகன் 12 மறைஞ்சு விரயமாகிறதுனால உடல் உபதிரவத்தை கொடுப்பார். உடல்நல கேடு. வாகனங்களில் கொஞ்சம் பார்த்து மெதுவாக போகணும், கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். பொருட்கள் தொலைந்து போகும், களவு போகும், அந்த மாதிரி ஒரு நேரம். தேவையில்லாத உடல்நல கோளாறு, மருத்துவ செலவு, கெட்ட பெயர், இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இந்த மாத பலாபலன்களில்
உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குறார், மிகச்சிறப்பு. இது கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போவார். அப்போ உங்கள் ராசிக்கு வரணும் அப்படின்னா 12 ராசிக்கு ஒரு 1.5 வருஷம் ஆகும். இப்போ 1.5 வருஷம் கழிச்சு தான் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வந்திருக்கார். அப்போது மிகச்சிறப்பு. ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலங்கும் பொழுது வேறு எதுவுமே வேண்டியதில்லை. அதுவும் சுக்கிரன் தான் தனகாரகன், அவனுக்கு சுக்கிரதசை அப்படிம்பாங்க. அவரே உங்களுடைய ஹெட்டே உங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்போது சகல நன்மைகள். இவ்வளோ தான் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது, அன்லிமிட்டெட் அனுகிரகம் அப்படின்னு வச்சுக்கலாம். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், இனம் புரியாத ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படும். எப்போவுமே வாழ்க்கையில் இல்லாத ஒரு மகிழ்ச்சி இந்த 1.5 மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். மன சந்தோஷம், குடும்ப சந்தோஷம், இன்பம், போகம், போக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள், வஸ்திரம், நகைகள், இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு அமைதி, இவ்வளோ நாளாக இல்லாத ஒரு நன்மை, எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுவது. பல நாள் திட்டம் இன்றைக்கி நிறைவேறும். சின்ன வயசுலேருந்தே ஒரு பிளான், நமக்குன்னு இதை எப்படியாவது சாதிக்கணுண்டா அப்படின்னு சில பேர்லாம் இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் தோற்று போவாங்க, ஆனால் ஏதோ ஒரு தடவை ஜெயிப்பாங்க. அதுக்கு நேரம் வரணும். அப்புறம் ஜெயிக்கிற நேரம் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கு. மிகச்சிறப்பானது ஒரு நேரம். குறிப்பாக சொல்லப்போனால் சுக்கிரன்தான கலத்திரக்காரன். திருமண பாக்கியம், தடைப்பட்ட திருமணம் நிச்சயிக்கப்படும். அதில் இன்னும் சொல்லப்போனால் அந்த காதல் விவகாரங்கள், லவ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் யோகம் 1.5 மாதத்தில் சக்ஸஸ் ஆகிடும். விவாகத்துக்கு உண்டான அறிகுறி அப்படிங்கிறது வரும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் ஏற்படும். பொன் பொருள் ஆடை ஆபரணம் வாங்கலாம், நகைகள் வாங்கலாம், அசையாத சொத்துக்கள் வாங்கி குவிக்கலாம். ஏற்கனவே இருந்து வந்த கடன் தொல்லைகள் அப்படிங்கிறது விலகலாம். சுத்தமாக நில் பேலன்ஸ், கடன் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக இருக்கேன் இப்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை, அதுவும் நல்லது தான். ஆனால் ஞானம், அறிவு, கல்வி இதெல்லாம் உண்டாகும். கல்வி துறையில் இருக்கக்கூடியவங்க சிறந்து விளங்கலாம். குடும்ப அமைப்பு சீராகும், செட்டாகும். குடும்பம் ஒரு இடத்துல, நம்ம ஒரு இடத்துல, இப்படியெல்லாம் சிதறி பையன் ஒரு இடத்துல, அம்மா ஒரு இடத்துல, அப்பா ஒரு இடத்துல பிரிஞ்சு இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்றா ஒரே இடத்துல இருந்து எல்லாத்துக்கும் அதே மாதிரி வேலை கிடச்சி ஒட்டுக்காக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறத ஏற்படுத்துவார். சில பேர் புதிதாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பை கூட ஏற்படுத்துகிறார். தகப்பனாருக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு அது அபரிமிதமான யோகம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பேச்சில் கவனம் தேவை. வாக்குஸ்தானத்தில் சூரியன்கிறவர் யார்? உஷ்ணமான கிரகம். அப்போ உஷ்ணமான கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, பேச்சு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நம்மளை மீறி வார்த்தையை விட்டுருவோம். எல்லாருக்கும் எல்லாம் செய்வோம். டக்குன்னு ஒரு முன்கோபம், ஒரு ப்ரெஷர், அதெல்லாம் தான் சூரியன் 2ல் இருந்தால் ஏதோ ஒன்று டக்குன்னு வார்த்தையை விட்டுருவோம். அப்போ செஞ்ச பலன்கள் அப்படிங்கிறது போயிடும். நம்ம எத்தனை செஞ்சாலும் அது அந்த இடத்துல எதிர்பார்த்து அடமையாயிடும். அதாவது திருவள்ளுவர் சொல்லுவார், தீயினால் சுட்ட புண் ஆறிடமே ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படிம்பார். தீயில் ஒரு சூடு வச்சுட்டிங்கன்னா அந்த புண்ணு ஆறுனா அவன் மறந்துடுவான், சரி போயிட்டு போகிறான். நாக்குனால் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டிங்கன்னா அது எப்போவுமே ஆகிறாதான். சாகிற வரைக்கும் அவன் நினச்சிட்டு என்னைக்கு இருந்தால் இவன் சொன்னவன் தானே, என்ன தான் ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் மறந்து சேர்ந்தாலும் இது அவன் மனசில் உறுத்திகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் இந்த மாதம் பேச்சை குறைக்கணும், அழகாக பேசணும், அறிவாக பேசணும், அந்த மாதிரி இருக்கணும். 3ஆம் இடத்துல புதன் வக்ரகதியில் இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு புதிய இணக்கம் பிறக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். ஒரு அந்யோன்யங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். வியாபாரிகளுக்கு பெரும் செல்வம். அதாவது சிறு குறு தொழில் பண்ணக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த புஷ்பங்கள், பூ, பழம், காய்கறி, மளிகை பொருட்கள், பால், இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் சந்திரன் வீட்டில் இருக்கிறதுனால குளிர்ச்சியான பொருட்கள், இந்த மாதிரி ஜூஸு, பழங்கள், இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதொரு யோகம் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது, அதுவும் நன்மையை கொடுக்குது. தாயார் வழி சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கும். தாயாருக்கு மருத்துவ செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நிவர்த்தியாகும். மருத்துவ செலவு குறையும். புதிதாக இடம் வாங்கலாம். தோட்டம், வீடு, மனை வாங்கலாம். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கேஜ் பண்ணக்கூடியவர்கள், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதி இந்த மாதிரி வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகம். அது மட்டும் இல்லாமல் இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, விளையாட்டுத்துறை, நீதித்துறை இதில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அபரிமிதமான யோகம். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். 5, 6, 7, 8, 9 சுத்தம். 10ஆம் இடத்துல ராகு. 10ல் ராகு இருக்கிறதுனால தொழிலில் கவனம் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய வருமானம் வரும், தொழில் நடக்கும். ஆனால் அந்த சந்தோஷத்தில், ஆனந்தத்தில் தொழிலை கவனிக்காமல் அவன் பார்த்துப்பான், சர்வெண்ட் பார்த்துப்பான், பிஏ பார்த்துப்பான், மேனேஜர் பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம ஏனோ தானோன்னு கவனம் இல்லாமல் சுற்றின்னு இருந்தால் திடீர்னு அந்த தொழிலில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 10ல் ராகு இருக்கிறதுனால கூட வேலை செய்கிறவனோ, மேலே வேலை செய்கிறவனோ, கீழே வேலை செய்கிறவனோ, நமக்கு மேலதிகாரி, கீழதிகாரி அப்படி இருக்கலாம். நம்மள்ட்ட வேலை செய்கிற பணியாட்களாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் மூலமாக ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இது பூதாகாரமாக வெடிக்கக்கூடிய அளவு வளர்ந்துடும். என்ன தான் நம்ம இருந்தாலும் நம்மளுடைய நேரடி கண் பார்வையில் நம்மளுடைய தொழில் உத்தியோகம் இருக்கணும். அப்போ தான் இந்த தொழிலை டெவலப்மெண்ட் பண்ண முடியும். இந்த மாதத்தில் 11ஆம் இடத்துல சனி மிகச்சிறப்பு.
லாபம், வீடு மனை வாகனம், யோகம், அதிர்ஷ்டம், கீர்த்தி, புகழ் உண்டாகுது. தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், வெல்டிங் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். பொதுவாக ரிஷபராசின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் 100% நன்மைகள், மிகச்சிறப்பு. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, ஒயிட் ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம். அனுகூலமான திசை கிழக்கு, நமக்கு சீக்கிரம் காரியம் ஆகிற திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார், பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார். இந்த ரிஷபராசினியர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 9/7/2025 புதன்கிழமை அதிகாலை 4:33 முதல் 11/7/2025 வெள்ளிக்கிழமை பகல் 1:32 வரை அது சஞ்சரிக்கிறது. அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துக்கணும், பேச்சை குறைச்சிக்கணும், இறை வழிபாடு மட்டும்தான் பண்ணணும். ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். ஜூலை மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா ராசியிலே சூரியன் குரு சேர்க்கை மிகச்சிறப்பு, நன்மைகள் அதிகரிக்கும். ராசியில் குரு இருக்கும்போது பலவிதமான நன்மைகள், எடுத்த காரியத்தில் வெற்றி, முயற்சிக்கு தக்கபடி வாழ்வில் மேன்மை உண்டாகும். நீங்கள் என்ன முயற்சிக்கிறீங்களோ அந்தளவு வெற்றி, முயற்சிக்காமல் கொண்டால் வெற்றி கிடைக்காது. அப்போது நம்ம முயற்சி எடுக்கணும், அதில் வெற்றியை பெறலாம். சூரியனும் கூட இருக்கிறதுனால அரசு வேலைக்காக காத்து நிற்கிறவங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். அரசாங்கத்தில் ஏதாவது காரியங்கள் ஆக வேண்டியது நிலுவையில் இருக்குது, நிறைய காரியம் எல்லாமே அரசாங்கத்தை வச்சு தான் நடக்குது. அந்த மாதிரி ஏதாவது பென்ஷன் பிரச்சனை, அந்த மாதிரி இந்த இதில் பிரச்சனை, அந்த திட்டத்தில் பிரச்சனை நிறையா இருக்கும். நிறைய பேருக்கு ஆகாமல் ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள்லாம் இப்போ சாதகமாக நமக்கு கைகூடக்கூடிய நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு, புதிய பொறுப்புக்கள்லாம் வழங்குறது, அந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குரு சூரிய யோகம் அப்படிங்கிறது உண்டாக தலைமை பொறுப்பு, நிர்வாகத்திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், டீம் லீடிங் இந்த மாதிரி இருக்கிற வேலை செய்கிற இடத்துலலாம் நமக்கு புதிய பொறுப்புகளை வழங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது உண்டாகுது. சில பேருக்கு அசையாத சொத்து வாங்கக்கூடிய நேரம், இருக்கிற வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த வீட்டை புதுப்பித்து புதிய வீடாக கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் கூட இந்த நேரத்தை சொல்லலாம். நன்மைகள் அப்படிங்கிறது அதிக அளவில் நடக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்தால் நமக்கு கிடைக்கும். தகப்பனார் பதவியில் இருந்தாலும் அவருக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 2ஆம் இடத்துல புதன் மிகச்சிறப்பு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்து விளங்கலாம். கல்வித்துறை சிறந்து விளங்கும். உயர்கல்வி, பத்திரப்பதிவு, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ் இதில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பேச்சு தொழில், எழுத்து, கணிதம், நாவல் எழுதுறவங்க, பாடல் ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பானது ஒரு நன்மை. வியாபாரிகளுக்கும் பெரும் செல்வம் ஏற்படக்கூடிய புதன் தான் அதுக்கெல்லாம் அதிபதி. 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வியாபாரம், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம் இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அபரிமிதமான யோகம், லாபம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது. 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கை மிகச்சிறப்பு. சூரியன் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால அதுவும் நல்லா தான் கொடுக்குது. அதே மாதிரி நீதிமன்றத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ஒரு சட்ட ரீதியான தொழில், அட்வொகேட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு யோகம். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் சாதிக்கலாம். புதிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் கேது இருக்கிறதுனால நடக்கும். ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மைகள் கூடுதலாக உண்டாகுது. 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்துல ஒன்றுமில்லை. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் நன்மை தான் செய்வார். வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படுது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு பாரதியார் சொன்ன மாதிரி ஒரு பொருளுக்காக, சம்பாத்தியத்துக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்குது. மிகச்சிறப்பு. அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் ஏற்கனவே பணிபுரியக்கூடியவர்களுக்கும் அபரிமிதமான வருவாய் அதிகரிக்குது. நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு, புதுசாக வேலை செய்கிறவங்க, இல்லை ஏற்கனவே வேலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கடுமையான வேலை பளு அப்படிங்கிறது இருக்கும். நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் நாம் மேலதிகாரிகள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுலாம் அந்த சனியினுடைய வேலை 10ல் இருக்கிறதுனால ரொம்ப கடினமான வேலை, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் ஒரு ரூபா சம்பாதிக்கணும், முடியல நம்மளால், சோர்ந்து உட்கார்ந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது மிகச்சிறப்பு. சுக்கிரன் வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி, அதனால் புதிதாக வருவாய் ஈட்டலாம், சம்பாதிக்கலாம். அதே மாதிரி 12ல் சுக்கிரன் இருக்கிறதுனால தங்கம், வெள்ளி, ஆபரண தொழில் பண்ணக்கூடியவர்கள், நகை வியாபாரம் பண்ணக்கூடிய பொற்கொள்ளர்கள், விஸ்வகர்மான்னு சொல்லக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் யோகங்கள். அதாவது உலோகத்திற்கு அதிபதி ஈயம், பித்தளை, காப்பர், இரும்பு, தங்கம், வெள்ளி
இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய உலோகத் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பானதொரு யோகம் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த மாதத்தில். பொதுவாக மிதுனராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் ஒரு 90% நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இந்த மிதுனராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/7/2025 வெள்ளிக்கிழமை பகல் 1:33 முதல் 13/7/2025 ஞாயிறு இரவு 8:51 வரை இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை, அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்கணும். கடகராசிக்கு என்ன நன்மை தீமைகள், என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருந்து என்ன பண்ண போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். ஜூலை மாதத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா உங்கள் ராசியிலேயே புத பகவான் சஞ்சரிக்கிறார். யோகம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு பழமொழி. பொண்ணா என்ன, அதாவது தங்கம், இந்த பெண் கிடையாது. பெண்ணெல்லாம் இப்போ ஈஸியாக கிடச்சிருது, அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. புண்ங்கிறது தான் தங்கம். நாளுக்கு நாள் விலை அதிகமாகுது. ஸ்வர்ணத்துக்கு பேர். தங்கம் கிடச்சா கூட கிடச்சிரும். அப்போல்லாம் அரிது, ராஜாட்ட தான் இருக்கும் பொற்காசெல்லாம். இப்போ எல்லார்ட்டையுமே இருக்குது. அப்போது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அப்பேற்பட்ட இந்த புதன் அப்படிங்கிறவர் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறது மிகச்சிறப்பு. உத்தியோகம், கல்வி, தொழில், வேலை, இதுக்கு அதிபதி புதன். புதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவரால் உத்தியோகமே பார்க்க முடியும். வாக்கு வன்மை, இதுக்கெல்லாம் புதன் தான் அதிபதி. மிகச்சிறப்பு. அப்போது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிக முன்னேற்றத்தை அடையலாம். உயர்கல்வித்துறையில் சாதிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டர்ஸு, அகாடமி, சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருகுலங்கள், வித்யாலயங்கள், இந்த மாதிரிலாம் நடத்தக்கூடியவர்கள்லாம் ஒரு இன்ஸ்டியூட்டு, இந்த மாதிரி சென்டர், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல. சொல்லி ஒரு கல்வி கற்றுக்கிட்டா இதுதான் இல்லை. தனியாக ஒருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு வந்து வீட்டில் படித்தா கூட அதுவும் ஒரு கல்வி கற்றுக்கிறது தான். அந்த மாதிரி எல்லாம் பண்ணுற இடத்துல எல்லாம் ஒரு வித்யா கடாட்சம், வித்யானா கல்வி, அதனுடைய கடாட்சம் அதிகரிக்கும். சொல்லிக் கொடுக்குற குருவுக்கும் அதன் மூலம் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த கூடங்களை நடத்தக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்குது. அதே மாதிரி ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது இந்த மாதத்தில். 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது மிகச்சிறப்பு. பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகளும் ஏற்படுது. நெடுஞ்சாலைத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, விஞ்ஞானத்துறை, அதாவது விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் துறை, கட்டுமான பணியாளர்கள், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் அபரிவிதமான யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கேது 2ல் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப பிரிவு ஏற்படும். சில பேருக்கு சண்டை சச்சரவு, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுறது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில். அதனால் யார் கடகராசியோ அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது நல்லது. 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 8ஆம் இடத்துல ராகு, அதுவும் அதே தான். கலத்திரஸ்தானம், திருமணஸ்தானத்தில் ராகு. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். யாரோ ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும், இல்லை விட்டு கொடுத்துட்டு போயிடணும். இல்லாட்டி ஏதோ ஒரு பெரிய இழப்பை சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. கடகராசி நேயர்கள் திருமண வாழ்க்கையில் 9ஆம் இடத்துல சனி நன்மையை கொடுக்கும். வாகனம், புதிய வாகனம், செல்ஃபோன், இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி எலக்ட்ரிக் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மின்சாதன பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம். இந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அதை கடை வச்சுருக்கிறவங்க, பழுது பார்க்கக்கூடியவர்கள், எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக் இந்த மாதிரிலாம் அதில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கு எல்லாமே ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் லாபகாரகன். துணிமணிகள், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், நகை நட்டுக்கள் வாங்கலாம், வஸ்திரம் வாங்கலாம், இந்த மாதிரி அமைப்புகளும் உண்டாகுது. 12ல் சூரியன் குரு சேர்க்கை. தகப்பனார் உடல்நலக்கேடு, தகப்பனாருக்கு ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு 12ல் இருக்கிறதுனால குரு விரயமாயிடுறார், மறைஞ்சு போயிடுறார். குரு பார்க்கக்கூடிய நன்மை. குரு மறைஞ்சு போயிடுறதுனால நம்மளுடைய பெயர், புகழ், திறமை, வித்தை இதெல்லாம் ஒரு குளத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாத பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் தாங்கள் கடகராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:06 முதல் 15/7/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 12:35 வரை சஞ்சரிக்கிறது. இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி, அம்பாள் வழிபாடு. ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராசியில் செவ்வாய் கேது சேர்க்கை மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ராசியில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது மங்களகாரகன். செவ்வாய் பேரை மங்களவாரம்னு சொல்வார்.
பூமி வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், விவசாய நிலங்கள் வாங்கலாம், விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதே மாதிரியே மருத்துவ செலவு அப்படிங்கிறது அறவே இருக்காது, குறைஞ்சிடும். செவ்வாய் தான் இருக்குது. கடன் தொல்லைகள் விலகும். இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு கடன் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த மாதத்தில் அது எப்படி படிப்படியாக குறைஞ்சி அப்பாடா இப்படி அடைச்சிட்டேன், இதுதான் எனக்கு பெரிய தொல்லையாக இருந்தது, இப்படியெல்லாம் நம்ம ஒரு பெருமூச்சு விட்டுக்கு வரக்கூடிய அமைப்புங்கிறது செவ்வாய் ஏற்படுத்துவார். மிகச்சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பார்த்தா பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, நிலத்தடி நீர் பண்ணுறவங்க, அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், உணவு சம்பந்தமான தொழில், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் இந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்க, சுகாதார பணி, மருத்துவம், மருத்துவ கல்வி, செவிலியர்கள், டாக்டர்ஸ், நர்ஸ், மருத்துவமனை நிர்வாகம், மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகச்சிறப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுது. ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகச்சிறப்பு, விஞ்ஞானிகளுக்கு மிகச்சிறப்பு, இதெல்லாம் ஏற்படுது. அதே மாதிரி காவல்துறை, இந்த மாதத்தில் காவல்துறையில் பணியாற்றி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய யோகம், பதவி உயர்வு, பாராட்டுக்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசியாக இருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது. சட்டம் கூட கேது இருக்கிறதுனால சட்டத்துறை, நீதிமன்றத்துறை, வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களும் நன்மை அடையலாம். அதே மாதிரியே சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, எழுத்து சம்பந்தமான கதை வசனம் எழுதுகிறவங்க, இந்த மாதிரி நாவல் எழுதுகிறவங்க, பாடலாசிரியர்கள், இந்த மாதிரி எழுத்து சம்பந்தமான இந்த காவல் நிலையத்தில் எழுத்தர், இப்போ ரைட்டர் நிறையாவே எழுத்து மூலமாக இருக்கிறவங்க இருப்பாங்க. எழுத்து தான் முக்கியம். என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் அப்படிம்பார். அந்த மாதிரி இந்த எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எழுத்து தொழில் பண்ணக்கூடியவர்கள், அறநிலையத்துறை, ஆன்மீகம், ஜோதிடம் இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஏன்னா செவ்வாய் கேது சேர்க்கை சிம்மராசியாக இருந்தால் நான் சொன்னவங்களுக்கெல்லாம் அபரிமிதமான யோகம், அதிர்ஷ்டம், பணவரவு, தனவரவு திருப்திகரமாக இருக்கும். 2ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 3ஆம் இடத்துல இல்லை, 4, 5, 6 ஒன்றுமில்லை, 7 ராகு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கலத்திர தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை, சச்சரவு, பிரிவு, முன்கோபங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால் சிம்மராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடுறது அப்படிங்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் அடுத்த ராசியில் சனி வேறு, அஷ்டமச்சனி, 7, 8 தான் கல்யாண ஸ்தானம். கண்டிப்பாக பிரித்து வச்சு வேடிக்கை பார்ப்பார், பெரிய பிரச்சனையை கொடுப்பார். அதனால் முன்னெச்சரிக்கையாக எப்பவே சொல்கிறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக. யார் சிம்மராசி அவங்க சரி நம்ம ஒய்ஃப் தானே, நம்ம ஆத்துக்காரர் தானே, நம்ம ஹஸ்பண்ட் தானே, எனக்கே பேசிட்டு போகலாம், 5 நிமிஷம் பேசுவோம், விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம்னா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை. பட் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுங்கிறது ஓரளவு ஒரு கெடுதலை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அஷ்டம சனிங்கிறது கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். இடமாற்றம், வேலை மாற்றம், துன்பம், துயரம், உளைச்சல், விபத்து, கண்டிப்பாக விபத்து, காலு கீழே அடிபடுறது, இந்த மாதிரிலாம் மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், திடீர்னு ஒரு அவமானம், எதிர்பார்க்காத அவமானம், நல்லா போயிட்டே இருக்கும் ஹை லெவலில். திடீர்னு ஒரு அசிங்கம், அவமானம், கேவலம் நம்மளால் தாங்க முடியாத அளவு ஏற்பட்டுரும். அந்த மாதிரிலாம் இந்த சனி பண்ணுவார். அந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுப்பார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 9ல் ஒன்றுமில்லை, 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன். உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். என்ன தொழில் பண்ணாலும் மிகச்சிறப்பாக இருக்கும். புது குடிநீர் வடிகால் வாரியம், நீர்நிலைகள் சம்பந்தமான தொழில், கடல் சார்ந்த தொழில். கடல் சார்ந்த தண்ணி சம்மந்தமாக எத்தனையோ, இப்போ 1 20 ரூபா இந்த குடிநீர் பாட்டில் அதுவும் தயாரிக்கிற கம்பெனி நீர் சம்பந்தமான தொழில் தான். அந்த மாதிரி ஏகப்பட்ட தொழில் நீர் சார்ந்து இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் நீர் சம்பந்தமாக எந்த தொழில் இருந்தாலும் அது முன்னேற்றங்கள். குடிநீர் வடிகால் வாரியம், பொதுப்பணித்துறை, கடல் ஆராய்ச்சி, கடல் வளம், ஆறு, குளம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதெல்லாம் சிறப்பாக அது சம்மந்தமான அதிகாரிகளாக இருக்கட்டும், அந்த துறையாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், இது சம்மந்தமாக தனியார் துறையில் பணியாற்றவர்களாக இருந்தாலும் மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசியாக இருந்தால் இந்த மாதம் நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துல ராசிநாதன் ஆட்சி மிகச்சிறப்பு. சூரியன் குரு சேர்க்கை அது ஒன்று போகும். இந்த மாதத்தை உங்களுக்கு ஃபுல்லாக அது 2மே காப்பாற்றிடும். ராசிநாதன் குருவோடு சேர்ந்திருக்க தலைமை பொறுப்பு. உங்களுடைய இதில் உங்களோட 100 பேர் வேலை செஞ்சுருப்பா, திடீர்னு உங்களை கூப்பிட்டு நீ 80 99 பேர் நீ தான் இனிமேல் பொறுப்பு, நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு பொறுப்பை கொடுத்துருவாங்க. டீம் லீடிங், தலைமை பொறுப்பு, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரிலாம். ஏன்னா சூரியன் தான் அதுக்கு அதிபதி. அது உங்கள் ராசிநாதனாக இருக்கிறதுனால, குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால ஒரு நீங்கள் தான் வந்து நிர்வாகம் பண்ணி தலைமை பொறுப்பு நடத்தி வழிநடத்தி கொண்டு போகணும். அந்த மாதிரி அமைப்பு கொடுப்பார். மிகச்சிறப்பு. அது அரசியல்லையும் அப்படி தான். அரசியல் இருந்தாலும் உங்களுக்கு கீழே சில பிரிவுகளை ஒதுக்கி இது நீ தான்ப்பா பொறுப்பு அப்படின்லாம் அது நடக்கும். உங்களுக்கு தெரியும், புரியும். நான் சொல்கிறது நடக்கும்போது நீங்கள் தான் இதை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறவங்களுக்கும் பெரிய ஒரு மனிதர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அணிகலன்கள்,
அழகு சம்பந்தமான ஹெர்பல், அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள் இதெல்லாம் வைத்து நடத்துபவர்களுக்கும் நன்மை. 12ஆம் இடத்துல புதன் வக்கரமாக இருக்கிறதுனால தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ஐடி கம்பெனியில் பணியாற்றக்கூடியவர்கள், கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில். மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/7/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 12:31 முதல் 18/7/2025 வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:27 வரை சந்திராஷ்டமம். அப்போ எந்த பணியும் செய்ய வேண்டாம், அமைதியாக இருக்கணும். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பொதுவாக இந்த கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டா புதனுடைய ஆதிபத்தியத்தில் வரைங்க அதிமேதாவி, ஞானவான், அறிவாளிகள், புத்திசாலிகள். அப்படி இருக்கிற தங்களுக்கு இந்த மாத பலாபலன்களில் ராசியில் எந்த கிரகம் இல்லை, 2, 3, 4, 5 ஒன்றும் இல்லை. 6ஆம் இடத்துல ராகு மிக மிகச் சிறப்பு. வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார். ராகு 3, 6, 11க்கு நல்லது பண்ணுவார். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்நிய தேச பயணம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு யோகங்கள் நன்மையை தரும். வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும். இருந்து வந்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடலாம். புதிய நட்புகளால் ஆதாயம். புதியது ஒரு பெரிய மனிதருடைய சகவாசம் நமக்கு நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம், உறவினர்களால் ஆதாயம். ஆலய வழிபாடுகள், ஆலய சுற்றுலாக்கள்லாம் செல்லக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். அதே சமயம் 7ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது நன்மையை தராது. திருமணஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள், உடல்நல கோளாறு, கணவனுக்கோ மனைவிக்கோ குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவு, விபத்து, வாகன பழுதுகள் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்துகிறார். 8ஆம் இடத்துல ஒன்றுமில்லை. 9ஆம் இடத்துல சுக்கிரன், யோகம், லாபம், அதிர்ஷ்டம், கீர்த்தி, புகழ், நன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். அதே மாதிரி உலோக தொழில் பண்ணக்கூடியவர்கள், இரும்பு, ஈயம், பித்தளை, காப்பர், தங்கம், வெள்ளி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க நன்மை. பஞ்சு, பருத்தி, ஜவுளி, நூல், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஆடை ஆபரணங்கள் பண்ணுறவங்க நன்மை. வங்கி, நிதி நிறுவனம், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. 10ஆம் இடத்துல சூரியன், குரு சேர்ப்பை மிகச்சிறப்பு. அரசு வேலைக்காக காத்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் பணி நிரந்தர ஆணை அப்படிங்கிறது கிடைக்கும். பர்மனன்ட் ஜாப் கவர்மெண்டில் கண்டிப்பாக கிடைக்கும். தகப்பனார் செய்த தொழிலும் செய்யலாம். அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பானது ஒரு நன்மை. ஏற்கனவே அரசாங்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இவையெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். குருவும் 10ல் இருக்கிறதுனால புதிதாக தொழில் அமையலாம், சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். எதிர்பார்த்தது ஒரு நன்மை அப்படிங்கிறது அதில் கிடைக்கும். நம்மள்கிட்ட பணிபுரியறவங்க எல்லாமே நமக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றத வச்சுக்கலாம். 11ஆம் இடத்துல புத பகவான் வக்ரகதியில் இருக்கிறது மிகச்சிறப்பு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வித்துறையில் முன்னேற்றத்தை அடையலாம். கல்விக்கூடங்கள், கல்வி சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள் இந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை. அதே மாதிரி ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிக்குது. மிகச்சிறப்பானது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 12ஆம் இடத்துல செவ்வாய், கேது சில பேருக்கு உடல்நல கோளாறு, சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதனால் ஒரு தொல்லைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். இறை வழிபாடு ஆன்மீக மாதம்னே சொல்லலாம். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஆன்மீக பயணங்கள் போகிறது, இறை வழிபாடு பண்ணுறது, தான தர்மங்கள் பண்ணுறது, வீட்டில் ஹோமங்கள் பூஜைகள்லாம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் இந்த மாத பலாபலன்கள் ஒரு 90% நன்மைகள் தங்களுக்கு ஏற்படுது. கன்னிராசி நேயர்களான தாங்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 18/7/2025 வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:29 முதல் 20/7/2025 ஞாயிறு அதிகாலை 5:47 வரை இந்த சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. அந்த நேரத்தில் இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பச்சை, அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பலாபலன்களில் பார்க்குறோம். ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், கேது அது ஒன்றே போகிறோம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது அபரிமிதமான யோகம். பலவிதமான நன்மைகளை கொடுக்குறார். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டி வீட்டை வாங்கி கிரக பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும். அதற்குண்டான யோசனைகளும் நடக்கும். அதே மாதிரி பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், விவசாயம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரும் செல்வம். நெடுஞ்சாலை பணியாளர்கள்,
கட்டுமானப் பணியாளர்கள், அகழ்வாராய்ச்சி, போர்வெல் வச்சுருக்கிறவங்க, நிலத்தடி நீர் கிணறு தோண்டுபவர்கள், இந்த மாதிரிலாம் பூமியிலிருந்து தொழிலை துவங்கக்கூடியவர்கள், பூமிக்கு அடியில் வேலை செய்யக்கூடியவர்கள், பூமிக்கு மேலே வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே மிகச்சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், சுகாதாரத்துறை இதில் இருக்கிறவங்க அபரிமிதமான யோகத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்குது. கேதுவும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் சட்டத்துறை, நீதிமன்றத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிக முன்னேற்றத்தை அடையலாம். அபரிமிதமான யோகம்ங்கிறது ஏற்படுது. அதே மாதிரியே பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, சினிமா துறை, எழுத்துத்துறை, வசனத்துறை, நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள், அதே மாதிரி ஜோதிடர்கள், புலவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பான ஒரு நன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஆடிட்டிங், கணக்கு வழக்கு, அக்கௌண்டண்ட்டு, எழுத்துத்துறை, டீச்சிங், கம்ப்யூட்டர் சம்மந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடியவர்கள், இன்ஜினியரிங் துறை பண்ணக்கூடியவர்கள், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ், சிறு குறு தொழில், மொத்த வியாபாரங்கள், வியாபாரிகள், இவங்களுக்கு அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுது. 9ஆம் இடத்துல சூரியன், குரு எல்லாமே சிறப்பு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 9ல் குருவோடு சூரியனும் சேர்ந்திருக்கிறது அதீதமான ஒரு யோகம். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும். டிரான்ஸ்ஃபர், கேட்ட இடத்துக்கு இடமாற்றங்களை நாமளே கேட்டு வாங்கிக்கலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்தால் அதுவும் நன்மைகளை தரும். தகப்பனார் பதவியில் இருந்தால் அவருக்கு நன்மை. அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கு அபரிமிதமான பெரிய பொறுப்பு, எதிர்பார்க்காமல் 4-5 ஸ்டெப் தாண்டி உங்களுக்கு அந்த பதவிங்கிறது கிடைக்கும். திடீர்னு இதுக்கு அவன் தான் கரெக்டாக இருப்பான், அவனை போட்டுடலாம் அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் துளாராசிக்கு ஒரு யோகம். 8ஆம் இடத்துல சுக்கிரன், அதுவும் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. ராசிநாதன் 8ல் கலத்திரஸ்தானத்திலே கலத்திரக்காரகன். அப்போ அபரிமிதமான சந்தோஷம். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். தம்பதிகள் இன்பமயமாக இருக்கலாம், மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம். வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம். வேண்டியதை வாங்கலாம். என்ன பொருள் வேணுமோ வாங்கி மகிழ்ச்சி அடையலாம். சுகம், போகம், போக்கியம், இன்பம், மகிழ்ச்சி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது எல்லாமே நடக்கும் இந்த மாதத்தில். அபரிமிதமாக இருக்குது. 7ல் ஒன்றுமில்லை, 6ல் சனி. சனியை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11க்கு தான் நல்லதே பண்ணுவார். இத்தனை நாள் 5லிருந்து 6க்கு வந்துட்டார். இன்னும் 2.5 வருஷத்துக்கு நீங்கள் தான் ராஜா. தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், எண்ணெய் சம்பந்தமான தொழில்கள், பெட்ரோல் பங்க், லெதர், தோல் சம்பந்தமான தொழில்கள், லேத், வெல்டிங், இந்த மாதிரி தொழில், வாகன சம்பந்தமான தொழில், உதிரி பாகங்கள் விற்கிறது, வாகனங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறது, ஆட்டோமொபைல்ஸ், பணிமனை வச்சுருக்கிறது, போக்குவரத்து துறை, அதே மாதிரி ஓட்டுநர், நடத்துனர், பணிமனை, இந்த மாதிரி கால் டாக்ஸி எல்லாமே இதுக்குள்ளே அடக்கும். இந்த மாதிரி தொழில் பண்ணுற அனைவருக்குமே இந்த மாதம் அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுங்கிறது நன்மையை தராது. இருக்கிற இடத்துல பிரச்சனை, இடம் மாறுதல், சொந்த வீடு, சொத்துக்களில் பிரச்சனை, வாரிசுகள் மூலம் பிரச்சனை, தாயார் தாப்பரானால் பிரச்சனை ஏற்படும். வயிறு சம்பந்தமான கோளாறு கண்டிப்பாக வரும், ஜாக்கிரதையாக இருக்கணும். வயிற்றில் ஒரு அறுவை சிகிச்சை, ஃபுட் பாய்சன், வயிற்று வலி, டிசென்ட்ரி, கண், வயிறு சம்பந்தமாக நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாக துலாம் ராசின்னு பார்த்தா இந்த மாதத்தில் 100க்கு 95% நன்மைகள் இருக்கிறதுலே அதிகம் உங்களுக்கு தான். இந்த மாதம் தாங்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:48 முதல் 22/7/2025 செவ்வாய்க்கிழமை காலை 8:28 வரை இந்த சந்திராஷ்டமம். அந்த 2.5 நாள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டோம்னா மீதி இந்த 27.5 நாள் நமக்கு மிக ராஜா தான். ஒன்றும் கவலையே இல்லை, ஜாலியாக இருக்கலாம். இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் ஒயிட், வெள்ளை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு ஜூலை மாதம். அப்போது ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்திருந்தால் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு. 4ல் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக தாயார் உடல்நலக்கேடு, அம்மா இருந்தால் அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள், வைத்திய செலவு அந்த மாதிரி ஏற்படும். நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் மூலம் பகை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். நம்பிக்கெட்ட அப்படிம்பாங்க, அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் யாரையுமே நம்பக்கூடாது. யாராக இருந்தாலுமே யோசித்து தான் பதில் சொல்லணும், யோசித்து தான் முடிவெடுக்கணும். அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். சீக்கிரம் கெட்ட பெயர் வந்துடும். கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபட வைக்கும். ஒரு பேட் ஹேபிட் இல்லாதவங்க கூட இந்த மாதத்தில் தொட வச்சிடும் ஏதோ ஒன்று. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சில பேருக்கு இடமாற்றம், வேலை மாற்றம், பணி மாற்றம் கண்டிப்பாக வரலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். விருச்சிக ராசி நேயர்கள் வெளிநாட்டில், அந்நிய தேசத்தில், அயல் நாட்டில் பணிபுரிஞ்சுட்டு இருந்தால் இந்த மாதம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஏமாற்றிடுவாங்க, பொருள் தொலைஞ்சு போயிடும், களவு போயிடும். அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல சனி, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருக்கிறது. அதுவும் கொஞ்சம் சிக்கலை தான் கொடுக்கும். வாரிசுகள் மூலம் செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகள்
வம்சவருத்தி இதில் எல்லா பிரச்சனைகள், உங்கள் வாரிசுகள் மூலம் பிரச்சனை, இருக்கிற இடத்துல பூர்வீக சொத்துல எல்லா பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகம். எதிர்பாராத நன்மை அப்படிங்கிறது உண்டாகும். தாயார் தகப்பனார் சொத்துக்கள் அதில் ஏதாவது வில்லங்க விவகாரம் இருந்தால் தங்களுக்கு சாதகமாக நடக்கும். 6ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 7ஆம் இடத்துல சுக்கிரன், திருமண பாக்கியங்கிறது உண்டாகுது. தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். காதல் கல்யாணம் நடக்கும். விரும்பிய வரனை அடையலாம். வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், சட்ட ரீதியான தொழில், ஆடை ஆபரண தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல சூரியன், குரு அதுவும் இடைஞ்சல் பண்ணும். தகப்பனாருக்கு உடல்நலக்கேடு, மருத்துவ செலவு. குரு மறைஞ்சிடறார் அந்த இடத்துல. இருக்கிறத விற்று சாப்பிட்ற அமைப்பும் கொடுப்பார். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் கொஞ்சம் அழிவை ஏற்படுத்தும். அதே சமயம் மின்சாதன பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், எலக்ட்ரிக் பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு. இந்த மாதிரி துறையில் செல்ஃபோன் ரிப்பேர் எத்தனையோ சொல்லலாம். எத்தனையோ பொருட்கள் அது சரி பண்ணுறவங்க, விற்கிறவங்க, தயாரிக்கிறவங்க, இவங்களுக்கு யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 9ஆம் இடத்துல புதன், அது போகிற ஒன்று மிகச்சிறப்பு. உயர்கல்வி, கல்வியில் சிறந்து விளங்கலாம். கல்வித்துறை மேம்படும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள் இந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்களுக்குலாம் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கிறது. ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை. 10ஆம் இடத்துல செவ்வாய், கேது, மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், மருத்துவ மாணவர்கள், சுகாதாரத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. பூமி, மனை, வீடு, விவசாய லாபம், கால்நடைகள் பராமரிப்புத்துறை சிறந்து விளங்கும். கால்நடை பராமரிக்கிறவங்களுக்கும் அதனால் யோகங்கள் அப்படிங்கிறது உண்டாக. வீட்டில் பெட் அனிமல் வளர்த்துறவங்க அவங்களுக்கு எல்லாமே நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. கேதுவும் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, சட்ட ரீதியான பிரச்சனை எதாக இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது. பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துட்டால், பொதுவான பலன்கள் அப்படின்னு எடுத்துனா ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதம் முக்கியமான படிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/7/2025 செவ்வாய்க்கிழமை காலை 8:29 முதல் 24/7/2025 வியாழக்கிழமை பகல் 12:21 வரை இந்த சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த 2.5 நாளைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். இப்போ தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டால் 3ஆம் இடத்துல ராகு மிகச்சிறப்பான யோகத்தை கொடுக்குறார். நன்மை. ராகுவை பொறுத்த வரைக்கும் சனி, ராகு, கேது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 3, 6, 11 இது 3க்கு தான் நல்லது பண்ணும் இந்த ராகு, கேது, சனியும். அப்போது இவ்வளோ நாளாக 3ல் சனி இருந்தார், 4ல் ராகு இருந்தார். இப்போது 4ல் சனி போயிட்டார், ராகு 3க்கு வந்துட்டார். அப்போ ராகு நன்மையை செய்கிறார். மிகச்சிறப்பு. உத்தியோகத்தில் ஒரு பெரிய பதவி உயர்வு, பெரிய போஸ்டிங். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் அசந்து அண்ணாந்து பார்க்கணும், அதிசயமாக ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு பதவியை கொடுப்பார். திடீர் வெளிநாடு பயணம், எதிர்பாராமல் திடீர்னு நேற்று முடிவு பண்ணுவாங்க, நாளானைக்கு விசா வந்துடும், அடுத்த வாரம் அங்கே இருப்பீங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அங்கே இருப்போம். அந்த மாதிரி திடீர் அபரிமிதமான அந்நிய தேச யோகம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறலாம். உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. கெட்ட பெயர் இருந்ததெல்லாம் உங்கள் மேலே ஒரு கெட்ட பெயர், ஒரு ப்ளேம், ஒரு அசிங்கம், அவமானம், கேவலம் இதெல்லாம் இருந்தால் அதிலிருந்து வெளியில் வந்துடலாம். அந்த மாதிரி அமைப்புங்கிறதும் ஏற்படுது. பலவிதமான நன்மை. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட கருவூலங்கள், இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், இந்த மாதிரி வரி சம்பந்தமான வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், மாநகராட்சி, கார்ப்பரேஷன், மாவட்ட நிர்வாகம், கலெக்டரேட் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அபரிமிதமான யோகம் தனுசு ராசியாக இருந்தால். அதே சமயம் 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறாங்க. அர்த்தம்னா பாதி, அஷ்டமன்னா 8, 8ல் பாதி 4, 4ஆம் இடத்துல சனி. இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். வீடு மாற்றம் அப்படிங்கிறது நடந்தே தீரும். அந்த மாதிரி அமைப்பை கொடுக்குறாரு. சில பேருக்கு உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு, வாகன பழுது, வாகன செலவு வச்சுட்டே இருக்கிறது, பேச்சுவார்த்தையினால் கலகங்கள், சொந்த பந்தத்துக்குள்ளே ஒரு பிரிவு, நம்ம மேலே ஒரு கெட்ட பெயர், கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போகிறது, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த சனி 4ஆம் இடத்து சனிங்கிறவர் பண்ணுவார். 5ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. 6ஆம் இடத்துல சுக்கிரன், வீட்டில் சுக்கிரன் ஆட்சி. புதிய பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை அடையலாம். பழைய கடன்களை நிவர்த்தி செய்யலாம். அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். எதிர்பார்த்த காரியம் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது. ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, வங்கித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், நிதி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஆடை ஆபரண தொழில் பண்ணக்கூடியவர்கள், அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர்கள், ஹெர்பல் இந்த மாதிரி மூலிகைகள் சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துல சூரியன், குரு மிகச்சிறப்பு. திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும்.
பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். திருமண நேரம் வந்தாச்சு. குரு பலன் இருக்குது. விரும்பிய வரனை விவாகம் செய்யலாம். அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. அதே மாதிரி எதிர்பார்த்த காரியத்தில் இருந்து வந்த தொய்வு அப்படிங்கிறது சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. திடகாத்திரமான பலத்தோடு இந்த மாதம் செயல்படுவீங்க. சோம்பேறித்தனங்கிறது இருக்காது. ராஜா மாதிரி இருக்கலாம். குரு சூரியன் சேர்க்கை. அதனால் பலவிதமான பொறுப்புகளுக்கு நீங்கள் ஆளாவீங்க. அந்த பொறுப்பை சாதிச்சும் காட்டிச்சிருவீங்க, வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல புதன் மிகச்சிறப்பு. அதுவும் நன்மையை கொடுக்குது. உயர்கல்வி, ஞானம், அறிவு, குறிப்பாக அந்த ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், ஐடி கம்பெனியில் பணியாற்றுறவங்களுக்கு பெரிய பெரிய சம்பள உயர்வு, ஹைக்கு, பதவி உயர்வு, வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். 9ஆம் இடத்துல செவ்வாய் கேது பாக்கியஸ்தானத்தில், அதுவும் நன்மை. பூமி, மனை, வீடு லாபம், விவசாய நிலங்கள் லாபம், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ் மீடியா, நீதித்துறை, சட்டத்துறை, காவல்துறை, ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். தனுசு ராசின்னு எடுத்துட்டால் 90% நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுது. இந்த சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது மாதத்தில் 2.5 நாள் எல்லாத்துக்குமே வரும். அப்படி பார்க்கும் பொழுது 24/7/2025 வியாழக்கிழமை பகல் 12:25 முதல் 26/7/2025 சனிக்கிழமை மாலை 6:13 வரை இந்த சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. அந்த நேரத்தில் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். இந்த மாத பலாபலங்களில் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறதுல குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார். அது நன்மையை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா கொடுக்காது. ஏன்னு பார்த்தோம்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். ராகு கெட்டவன். அந்த இடத்துல வரும்பொழுது குடும்பத்தை பிரித்து வைப்பார். ராகு கேது தோஷம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்பில் தான் குடும்பம் இருக்குது. ஒரு தேவையில்லாத தொடர்புகள், பழக்க வழக்கங்கள், காதல் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரிவு, வம்பு, வழக்கு சண்டை, பொருளாதார குறைவு, நோய் வாய்ப்படுதல், நரம்பு கோளாறு, வயிறு, கண், தலை, இந்த மாதிரி இடத்துல பிரச்சனை இதெல்லாம் கொடுக்குறார். மகர ராசிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேர் கண்ணாடி போட வேண்டிய அமைப்பு, ஸ்பெக்ஸ் போடுற அமைப்பு கூட இந்த மாதத்தில் கொடுப்பார். 3ஆம் இடத்துல சனி மிகச்சிறப்பு. ராசிநாதன் 3, 6, 11 சனி நன்மையை செய்வார்னு சொன்னேன். 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு சனி போயிட்டார். மகர ராசிக்கு அது ஒன்றே போகிறோம். ராசிநாதன் பலமாக இருக்கார். மற்ற 8 கிரகம் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. மிகச்சிறப்பு. கல்வி உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வருமானம், ஞானம், அறிவு, கல்வி, குடும்ப அமைப்பு, குறிப்பாக இந்த இரும்பு சம்பந்தமான தொழில்கள், நிலக்கரி சுரங்கங்கள், கனிம வளம், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து சம்பந்தமான தொழில்கள், விவசாய உபகரணங்கள், இரும்பு சம்பந்தமான உபகரணங்கள், இரும்பு தொழில் பண்ணுறவங்க, தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், எண்ணெய் வித்துக்கள், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், ரப்பர் ஒர்க், லேத் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் சனிதாதிபதி. இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு யோகம், லாபம், அதிர்ஷ்டம், அபரிமிதமான யோகம், அளவில்லாத வருமானம் அப்படிங்கிறது உண்டாகும். 4ல் ஒன்றுமில்ல 5ஆம் இடத்துல சுக்கிரன், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன், வீட்டில் சுக்கிரன் ஆட்சி, அதுவும் மிகச்சிறப்பு. வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், நிலம் வாங்கலாம், புதிதாக இடமா வாங்கி போட்டு பதிவு பண்ணலாம், அசையாத சொத்துக்களை வாங்கலாம், சொத்துக்கள் வரும், நமக்கு தேடி வரும். ஆபரணத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்டிங்கில் போடலாம். புதுசாக தொழிலை துவங்கலாம். பழைய கடன்களை நிவர்த்தி பண்ணலாம். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். தம்பதிகள் இணக்கங்கள் அதிகமாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுது. பொருளாதார அதிகரிப்பு ஏற்படுது. வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெறலாம். 6ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை. தகப்பனார் உடல்நலக்கேடு, தகப்பனாருக்கு மருத்துவ செலவு வரலாம். குரு மறைஞ்சிட்டாரு. அதனால் இருக்கிற பொன் பொருள், ஆடை, ஆபரணங்களை பத்திரமாக சேமிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா குருவும் சூரியனை சேர்ந்திருக்கு. அரசாங்க பகை அப்படிங்கிறத கொடுப்பார். தேவையில்லாத ஒரு கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு அப்படிங்கிறது வரலாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ஆம் இடத்துல புதன் மிகச்சிறப்பு. உயர்கல்வி, கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறப்பானதொரு கல்வியை எதிர்பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த மாதத்தில். அதே மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது, அதுவும் நன்மையை கொடுக்குது. பூமி, மனை, வீடு, விவசாய நிலங்கள் லாபம், இடம், பொருள், மனை வாங்கக்கூடிய அமைப்பு, கால்நடைகள் பராமரிப்பு, கால்நடைத்துறை சிறந்து விளங்கும். நீதிமன்றத்துறை, சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், அறநிலையத்துறை, ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்க சிறந்து விளங்கலாம். பொதுவாக மகர ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 26/7/2025 சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 28/7/2025 திங்கட்கிழமை 2:29 வரை இந்த சந்திராஷ்டமம். இந்த 2.5 நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம்,
அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7. நம்ம கும்பராசிக்கு 3ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 4ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் ஆட்சி, தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தாயார் மூலம் நன்மை, தாயார் உங்களுக்கு நன்மைகள் செய்வார், தாயார் உதவிக்கரம் நீட்டலாம், நன்மைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. 5ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை மிகச்சிறப்பு, பூர்வீக சொத்துக்கள் லாபம், தகப்பனார் வழி சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த பித்ருராஜ்ய சொத்துக்கள்னு அதை சொல்லுவாங்க. முன்னோர் வழி சொத்துக்கள் காலங்காலமாக அதை பிரிக்கலை, அப்பா வகை சொத்து, அது என்ன பண்ணலாம், எப்படி என்ன ஏதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது இந்த காலகட்டத்தில் பிரித்து நமக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். அதே சமயம் குருவும் கூட இருக்கிறதுனால வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு பாக்கியம், வம்ச விருத்தி அப்படிங்கிறது உண்டாகும். அதே மாதிரி சூரியன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும். பொருளாதார அமைப்பு ஏற்படும். அசையாத சொத்துக்கள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், அரசு வேலை, அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும். தகப்பனாருக்கு உடல்நலம் சீராகும், தகப்பனார் பணியிலிருந்து அவருக்கும் பதவி உயர்வுகள், சம்பள உயர்வு, பாராட்டுக்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது. ஆனால் ராசியிலே ராகு இருக்கார், பயிற்சியாகி உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்காந்துருக்கார், தலைமையில ராகு. அப்போ நன்மை நடக்குமான்னு பார்த்தா நன்மை அல்ல. உடல்நல கோளாறு, நரம்பு கோளாறுகளை கொடுப்பார். தலை, மூளை, நரம்பு, மனக்கலக்கம், மனப்பதட்டம், மனக்குழப்பம், மனோபயம், சைக்காட்டிக் ப்ராப்ளம், தூக்கமின்மை, இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தும். உணவு ஆகார குறைவு, தூக்கமின்மை, சாப்பிடவும் முடியாத நேரத்துக்கு தூங்கவும் முடியாது. ஒரு பேட் ஹேபிட், கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசம், கெட்ட பழக்க வழக்கம், இதெல்லாம் ஏற்படுத்துவார். ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகு இருந்தால் இது எல்லாமே நடக்கும். ராசியிலே இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சனி. அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்ப பிரிவை ஏற்படுத்துவார். அவர் இன்னும் 7.5 சனி முடியலை, கடைசி 2.5 வருஷம் நடக்கிறதுனால வாக்கு, பேச்சால் பிரச்சனைகள், பேச்சால் கலகம், பேச்சுவார்த்தையினால் ஒரு தோல்வி அடைகிறது. ஒரு காரியம் நடந்துன்னு போகணும், நம்ம பேச்சே நமக்கு எதிரியாக மாறிடும். அந்த மாதிரி அமைப்பு. பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், இடமாற்றம், வீடு மாற்றம், வாகனப்பழுது, விபத்து, இந்த மாதிரியெல்லாம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருக்கணும். 6ஆம் இடத்துல புதன் வக்ரகதியில் இருக்கிறதுனால சிறப்பு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நன்மை. சிறு குறு வியாபாரிகள், உத்தியோகம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க, என்ன வியாபாரம் செய்தாலும் சரி, மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம், வணிக வளாகங்களில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், வணிக வரி, வருவாய்த்துறை, பத்திரப்பதிவு, கருவூலங்கள், வட்டாட்சியர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி மாவட்ட கருவூலங்கள், மாநகராட்சி, கலெக்டரேட், இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஆளில் புதன் வக்கரமாக இருக்கிறதுனால நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துது. 7ஆம் இடத்துல செவ்வாய், கேது, அதுவும் நன்மையை கொடுக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். தம்பதிகள் அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருக்கலாம். கால்நடை பராமரிப்புத்துறை சிறந்த விளங்கும். விவசாயம் செழிக்கும். அதே மாதிரி பூமி, மனை, வீடு, விவசாயம், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும். போர்வெல் வச்சு நடத்துகிறவங்க, அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், தொல்லியல் துறை, ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், இவங்களுக்கும் கூடுதல் நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். பொற்கொள்ளர்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி கேது இருக்கிறதுனால சட்டத்தொழில், நீதிமன்ற தொழில், காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது. பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் கருநீலம், அனுகூலமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் மகா கணபதி, விநாயக பெருமான். பொதுவாக இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்துனோம்னா மீன ராசிங்கும் போது ராசியிலே சனி சஞ்சரிக்கிறார். ஜென்மச்சனின்னு பேர். சனி பகவான் பயிற்சியாக உங்கள் ராசியில் உங்கள் தலைமையில் தான் உட்காந்துருக்கார். ஜென்மச்சனி அப்படிங்கும் பொழுது பலவிதமான இன்னல்கள், துன்பம், துயரம், அலைச்சல், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதாரத்தில் கஷ்ட நஷ்டங்கள், தேவையில்லாத சங்கடங்கள், விரயங்கள், அவமானங்கள், பழிபாவங்களுக்கு ஆளாகிறது, வருமான குறைவு, நல்லா வந்துட்டுருக்கும், திடீர்னு குறையும், விபத்து, கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரிலாம் கொடுப்பார். ஜாக்கிரதையாக இருக்கணும். 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை. 3ஆம் இடத்துல சுக்கிரன் மிகச்சிறப்பு. உடன் பிறந்தவர்கள் மூலம் நன்மை ஏற்படும். உடன் பிறந்தவர்களுக்கு நன்மை உங்களால். பொருளாதார லாபம், வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், இவங்களுக்கு சட்ட ரீதியான தொழில், இதெல்லாம் நன்மை செய்யும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். திருமண பேச்சு கைகூடும். பொருளாதார சேர்க்கை, அசையாத சொத்துக்கள் வாங்கிறது,
நன்மைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படுது. 4ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை. குரு 4ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடறார் ராசிநாதன். பட் சூரியனோடு இருக்கிறதுனால குருக்கு பலம் கிடைக்குது. அப்போ சில பேருக்கு புதிய பதவி உயர்வு, புதிய ஸ்தானம் மாறுதல், புதிய இடத்துக்கு போய் வேலை செய்கிறது, வேலை மாறுதல், இடம் மாறுதல், பெரிய பதவிக்கு போகிறது, அரசாங்கத்தால் பாராட்டுக்கள், இந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசு பணி கிடைக்கும். அரசாங்க பணியில் இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படும். திடீர்னு வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் திருமண பாக்கியம் இதெல்லாம் ஏற்படும். 5ஆம் இடத்துல புதன், அது ஒன்று போகும், மிகச்சிறப்பு. உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள் இந்த மாதிரியெல்லாம் நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறது, அந்நிய செலாவணி, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அபரிமிதமான யோகம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த 5ல் புதன் இருக்கிறதுனால இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுப்பார். ரணரோக சத்ருஸ்தானத்தில் கடன் தொல்லைகள், உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு கண்டிப்பாக வரும். ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதே மாதிரியே மருத்துவ தொழில் பண்ணக்கூடியவர்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புங்கிறது ஏற்படுது. கேது 6ல் இருக்கிறது நன்மையை கொடுக்குது. மிகச்சிறப்பு. ஞானம், அறிவு, ஆன்மீக நாட்டங்கள், இறை வழிபாடு, தியானம், தபம், ஜபம், யோகம் இதெல்லாம் பண்ணலாம். இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம். வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம். அதே மாதிரி இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பிரஸ், மீடியா, பத்திரிகை, எழுத்தாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விளையாட்டுத்துறை, நீதிமன்றங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், அறநிலையத்துறைன்னு சொல்லக்கூடிய ஆன்மீகத்துறையில் பணியாற்றுறவங்களுக்கு நன்மை. பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்துனோம்னா இந்த மாத பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதம் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/7/2025 வெள்ளிக்கிழமை காலை 5:46 முதல் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:25 வரை செஞ்சிருக்கிறார். 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 5:45 ஆரம்பிக்குது. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு முடியுது. இது வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்குது. அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன்.